நெகிழ வைத்த தோனியின் ஓய்வு. ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக விளையாடும் இந்திய அணி. ஐபிஎல் வரலாற்றில் சிறந்த வீரர்களில் ஒருவரான MS தோனி இந்த சீசன் முழுவதும் காயம் காரணமாக ஒரு போட்டியில் கூட விளையாடவில்லை. கடந்த 2 வருடங்களாக சென்னை அணி ஜெயிக்காவிட்டாலும் தோனியின் தரிசனம் ரசிகர்களுக்கு ஒருவித ஆறுதலை தந்தது. ஆனால் இந்த வருடம் அதுவும் இல்லாமல் போனது. இதனால் IPL-இல் அவர் ஓய்வு குறித்த யூகங்கள் அதிகரித்தன. கெண்டைக்கால் காயம் மற்றும் கட்டை விரல் காயம் காரணமாக அவர் விளையாடுவது CSK அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக அமைந்தது. வரும் ஜூலை மாதத்தில் தோனிக்கு 45 வயதாகிறது. இதனால் 2027 IPL தொடருக்கு முன்பாக அவர் அமைதியாக ஓய்வு பெற வாய்ப்புள்ளது. ஒரு வீரராக அவரை அணியில் வைத்திருப்பதை விட பயிற்சியாளர் குழுவில் அவரது அனுபவத்தை பயன்படுத்துவது CSK அணிக்கு நன்மை அளிக்கும். நட்சத்திர ஆல்ரவுண்டர் ரவீந்திர ஜடேஜா CSK அணியை விட்டு வெளியேறி ராஜஸ்தான் அணிக்கு சென்றது மிகப்பெரிய வெற்றிடத்தை ஏற்படுத்தியுள்ளது. தோனி ஓய்வு பெற்றால் 2009 முதல் CSK அணியின் பயிற்சியாளராக இருக்கும் ஸ்டீபன் பிளமிங்கும் தனது பதவியிலிருந்து விலக வாய்ப்புள்ளது. தோனியின் ஓய்வு பலரையும் கண்கலங்க வைத்துவிடும். CSK-வில் மற்ற பொறுப்பில் தோனி இருக்க வாய்ப்புள்ளது. CSK அணிக்கு 5 கோப்பைகளை வென்று கொடுத்த பிளமிங்கிற்கு பதிலாக நீண்டகால அடிப்படையில் செயல்படக்கூடிய புதிய இளம் பயிற்சியாளரை நியமிக்க நிர்வாகம் பரிசீலிக்கலாம். CSK அணி தனது பழைய பெருமையை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் வரும் மினி ஏலத்தில் வீரர்களை தேர்வு செய்வதில் இருந்து கேப்டன்சி வரை பல அதிரடி மாற்றங்களை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது.